என்னங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நம்ம மக்களுக்கு பயனுள்ள வீடியோவா எடுங்க. அதாவது தென்காசி மாவட்ட மக்களுக்கு தென்காசியில மிக அருகாமையில் இருக்க வெறும் மாதாபுரம்ங்கிற பிரதான சாலை, தென்காசி டு அம்பை போகக்கூடிய ஒரு பிரதான சாலையில தான் நிற்கும். நானே நம்பலங்க, வெறும் 40,000 ரூபாய்க்கு காரு. நீங்க பைக் ரேட்டுக்கு இங்க வந்தீங்கன்னா கார் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம், ஃபேமிலியா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, நம்ம நயினார் அண்ணாச்சி மிக குறைஞ்ச பட்ஜெட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம தென்காசி மக்களுக்கு மிக பயனுள்ள வீடியோ தான் இருக்கும். நம்ம எஸ்டி மீடியாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வாங்க கார் எடுத்துட்டு போங்க. வணக்கம் மக்களே, இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா தென்காசி டு அம்பை போகக்கூடிய ஒரு பிரதான சாலை, மிக இயற்கை சூழ்ந்த வனப்பகுதி, அழகான காடு. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம அண்ணாச்சி நயினார் உரிமை கடையில இருக்கும், அவருடைய கார் கடையில. வாங்க நேரடியா நம்ம அவருடைய, அதாவது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட், ஸ்டார்டிங் 40,000 இருந்து உங்களுக்கு எவ்வளவு பெரிய பட்ஜெட்னாலும் வாங்க. அருமையான கார்ஸ் இருக்கு இங்க. 800 முக்கியமா அம்பாஸ்டர் காரு மிக சீப் அண்ட் பெஸ்டாவே கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடம். அதாவது நம்ம அம்பை டு தென்காசி போகக்கூடிய மிக பிரதான சாலை இது. ஒரு பக்கத்துல உங்களுக்கு தோரணமலை, சித்தர்கள் முனிவர்கள் ஆண்ட தோரணமலை, மேற்கு தொடர்ச்சி மலை, இதை சுத்தி முக்கியமான இயற்கை வளங்கள், இயற்கை பசுமை வாய்ந்த ஒரு இடத்துலதான் நம்ம நிக்கிறோம். அதே மாதிரி இப்ப நமக்கு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நம்ம இயற்கையான ஒரு இடத்துல வாழ்ந்தா நமக்கு உடம்பு எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குமோ அதே இடத்துலதான் இந்த கார் அமைஞ்சிருக்குங்க. அப்ப இந்த காரும் நல்லா அமைப்பான காரா இருக்கும், அழகான காரா இருக்கும். வாங்க நம்ம அந்த காரை பார்ப்போம். நம்ம உரிமையாளர் நயினார் அண்ணாச்ச நேரடியா பார்த்து அவர் என்ன சொல்றாருங்கிறத நம்ம கேட்போம். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா நம்ம நயினார் அண்ணாச்ச பார்க்க வந்திருக்கோம். அண்ணாச்சி வணக்கம். வணக்கம் ஐயா. அண்ணாச்சி, நம்ம கடையில ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இருந்து கார் எல்லாமே குடிக்கீங்களா? அம்பாஸ் குடிக்கீங்களா? 800 அதாவது ஓல்டு மாடல் அனைத்து குடிக்கீங்களா? நியூ மாடல் எல்லாமே குடிக்கீங்களாமா? எல்லா மாடலும் கிடைக்கும். சரி, நம்ம கிட்ட நீங்க வண்டி பார்க்க வர முடியாது பாத்தீங்களா, நம்ம குறைஞ்ச ரேட்ல உள்ள நம்மகிட்ட கிடைக்கும். அதாவது ரொம்ப முடியாதவங்க, கொஞ்சம் நம்ம அவங்களுடைய லோ பட்ஜெட், ஒரு 40,000 ரூபாய்க்கு வேணும்னாலும் நீங்க வண்டி குடிப்பீங்க, நம்மகிட்ட கிடைக்கும். எத்தனை லட்சத்துக்குனாலும் நீங்க வண்டி வாங்கி குடிப்பீங்க. ஆமா, எடுக்கலாம். அது மட்டும் இல்ல, 800 நம்மகிட்ட முக்கியமா இருக்கும். சரி, அது ஓட்டி படிக்க நல்ல பெண்களுக்கோ ஆண்களுக்கோ நல்ல வண்டி. ஓட்டி படிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு வண்டி 800. ஆமா, அந்த வண்டி கிடைக்கும். அடுத்து அம்பாஸ்டர் கிடைக்கும். அம்பாஸ்டர் முக்கிய சேஃப்டியான வண்டின்னு சொல்லுவாங்க. சேஃப்டியான வண்டி. அடுத்தால நண்பர்களும் நம்ம ஒரு பிரச்சனை வந்துன்னா ஓட புறப்படுவாங்க. சரி, ஆனா அம்பாஸ்டர் அப்படி கிடையாது, இரும்பு தொப்பி மாதிரி. அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரொம்ப சேஃப்டியான வண்டி. அம்பாஸ்டர் ஜீப் கிடைக்கும், ட்ரக்கர் கிடைக்கும் பழைய மாடல்ல. சரி, அடுத்து நம்மகிட்ட பிளேமுத் வண்டி கிடைக்கும். சரி, அந்த முதல்ல பிளேமுத், அந்த வண்டியும் வாங்கிக்கலாம். ஜென் ஐட்டம். ஆமா, அந்த பெட்ரோல்லயே இருக்கு, டீசல்லயே இருக்கு, மாருதி ஜென். ஆமா, இது பூராமே அந்த குறைஞ்ச ரேட்ல உள்ள வண்டி நம்மகிட்ட கிடைக்கும் நல்ல முறையில. அடுத்தால இந்தியா அருமையான வண்டி. இண்டிகா, அதாவது தமிழ்நாட்டுல இது தயார் பண்ற வண்டி. தமிழ்நாட்டுல தயார் பண்ணக்கூடிய வண்டி. உங்களுக்கு பழைய மாடலு, உங்களுக்கு பிடிச்ச 800, அதாவது நீங்க பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஓட்டி பழகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? சீப் அண்ட் பெஸ்ட்ல வேணுமா? வாங்க நேரம் நம்ம நயினார் அண்ணாச்ச பாருங்க. வண்டியை ரூபாய கொடுங்க, வண்டியை சந்தோஷமா எடுத்துட்டு போங்க. பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுங்க. அதுக்கப்புறம் அண்ணாச்சிட்டு அதே வண்டியை கொண்டாந்து கொடுத்துட்டு வேற வண்டினாலும் கேட்டாலும் நல்ல வண்டியை கொடுப்பாங்க. அதை விட நல்ல வண்டி வாங்க. இப்போ இந்த அண்ணாச்சியுடைய வண்டியில ஒவ்வொரு வண்டியோட ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை கொடுப்பாங்க. அண்ணாச்சி பாப்போமா? வண்டியோட விவரத்தை சொல்லுங்க. சரியா, என்ன பட்ஜெட்ல இருக்கு, எப்படி இருக்கு, மக்களுக்கு பயனுள்ளதா இருக்குமா, வந்த உடனே பைக் மாதிரி எடுத்துட்டு போயிடலாமா அப்படிங்கறத நீங்க விவரமா சொல்லுங்க. முடியும். அதாவது நீங்க பைக் எடுக்க போறீங்களா, அதே ரூபாய் இங்க கொண்டு வாங்க, கார் எடுத்துட்டு போயிடலாம். நம்ப முடியுதா? எங்க இருக்கு? நம்ம மாதாபுரத்துல தோரணமலை, மிக இயற்கை சூழ்ந்த தோரணமலை. நம்ம தென்காசி மாவட்டத்துக்கு ரொம்ப எல்லார் மனசுலயுமே இருக்கக்கூடிய ஒரே முருகன்னா நம்ம தோரணமலை முருகன். அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம நயினார் அண்ணாச்சி கடை. அவருமே பாத்தீங்களா, பக்தி பரவசமா முருக பக்தருங்க. ஆமா, பொய் சொல்ல மாட்டாரு, ஏமாத்த மாட்டாரு. நானும் ஐயாவளிக்காரன், பொய் சொல்ல மாட்டேன், ஏமாத்த மாட்டேன். வாங்க அண்ணாச்சி, நீங்க விவரத்தை சொல்லுங்க. ரைட்டியா. இந்த வண்டி 2007 மாடல் 800 வண்டி, MBF இன்ஜின், 1.15 விலை சொல்லுதோம். கார்பெட்டருக்கும் MBF என்ன வித்தியாசம்னா,
அதனுடைய கார்பெட்டர் வந்து முத வந்த மாடல். அதுக்கு வந்து பாயிண்ட் வந்து கரண்ட் மூலமா ஓடும். சரி. இதுக்கு வந்து கரண்ட் வந்து நம்ம எலக்ட்ரிக் பம்ப். ஆமா, அதனால அந்த கார்பெட்டருங்கிறது கிடையாது. ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்காது. நீங்க ரன்னிங் போயிட்டே இருக்கலாம். ரன்னிங் போகலாம். அதுல மழை பெஞ்சாலும் பயிராண்டா. அந்த வண்டியினுடைய அம்சமே தனி. ஆமா, அதான் எம்பிஎஃப்க்கு கார்பெட்டருக்கு உள்ள வித்தியாசம். ஆமா ஆமா. சரி, அடுத்த வண்டிக்கு போலாமா? ஆமா, அதனோட இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு. ஆமா, டோர் நல்லா இருக்கு, டயர் நல்ல கண்டிஷனா இருக்கு. ஆமா ஆமா. கேஸ் டச் கிடையாது இல்லையா? இல்லையா, இது கிடையாது. வண்டி. அதாவது மக்களே 4 டயருமே நல்லா இருக்கு. இன்டீரியர் பக்காவா இருக்கு. சீட் கவர் எல்லாமே அருமையா இருக்கு. பாத்துக்கலாம். நீங்க வாங்க, நேரடியா பார்த்து நீங்க ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா எடுத்தா போதும். அவ்வளவுதான். உங்கள் விருப்பம் தான். ஆமா ஆமா. அடுத்தபடியாக உங்கள் விருப்பம் தான். சரியா? அடுத்த இது என்ன காரணம்? இது இண்டிகோ டிக்கி உள்ள வண்டி. இந்த வண்டிக்கு வந்து டிக்கி இருக்கும். இண்டிகோ அந்த வண்டி இப்ப 2009 மாடல். 2 ஓனர் தான். இந்த நம்பர் வந்து முக்கியத்துவம் சொல்லுதேன். இது தென்காசி மாவட்டம் நம்பர் TN76. ஆமா ஆமா. இந்த தென்காசி மாவட்ட மக்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாகவும் அதே சமயம் அவங்க நம்பரு கெத்தான நம்பரு. அதனால இது வந்து தென்காசி மாவட்ட மக்கள் வந்து என் மக்கள் தான், எனக்கு தென்காசி மாவட்டம் தான். அதனால சொல்றேன், இந்த வண்டி விருப்பம் உள்ளவங்க தென்காசி மாவட்ட மக்கள் உடனே வந்து பாருங்க. இது வந்து டிக்கி உள்ள வண்டி, நல்ல அமைப்பான வண்டி. டோர் வண்டியோட அம்சம் வந்து என்னன்னா 4மே கண்டிஷனா இருக்கு. 30 வரை லைஃப் இருக்கு. 30 வரைக்கும் லைஃப் இருக்கு. அப்படியே உள்ள காட்டுங்க. ஆமா, சீட் எல்லாமே சூப்பரா நல்லா அருமையா போட்டிருக்காங்க. டோர் எல்லாமே நல்லா அற்புதமா இருக்கு. எல்லாமே நல்லா அமைப்பா இருக்கு. கவர் பண்ணுங்க. சீட் எல்லாமே புதுசாவே இருக்குங்க. நீங்க வண்டியை எடுத்தோடனே ஒரு சின்ன சர்வீஸ் மட்டும் பண்ணா போதும். வண்டியை நீங்க பாட்டு ஓத்திட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், தூத்துக்குடி போகலாம், தென்காசி போகலாம், எங்கனாலும் ரவுண்ட் அடிக்கலாம். அவ்வளவுதான். முக்கியமான விஷயம் லோக்கல் நம்பருங்க. அதனால இந்த தென்காசி மக்களுக்கு மீண்டும் சொல்லுவேன், அரிப்பில்லாத வண்டி. ஆமா. அடுத்து நம்ம வண்டி நிக்க இடம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை பக்கம். அதனால மூலிகை சேர்ந்த இடங்கள். அதனால இங்க வந்து வண்டி பாக்குறது என்னன்னா எல்லோருக்கும் நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கும். நீங்க அப்படி வரும்போதுல எனக்கு வெளியே இருந்து திருச்சி பக்கத்துல இருந்து மதுரை பக்கத்துல இருந்து வர ஆட்கள் போன் பண்ணிடலாம். நானே வந்து நம்ம தோரலமலை அடிவாரத்துல வந்து நீங்க இறங்கினீங்களா அங்க இருந்தே நான் கூப்பிட்டுக்கிடுவேன் உங்களை. அடுத்து இந்த ரவுண்ட்ல வந்து 7-8 கோயில் இருக்கு. அத்தனை கோயிலையும் சுத்தி காட்டுறது என்னுடைய பொறுப்பு. அதுக்கு வந்து நீங்க எக்காரணம் செலவு பண்ண வேண்டாம். அது என்னுடைய செலவு, சொந்த செலவுல நான் பண்ணி தருவேன். உங்களுக்கு வண்டி பிடிச்சாலும் எடுத்துக்கிடுங்க, வண்டி பிடிக்கட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்தோஷமா போயிட்டு வந்து அடுத்த வண்டி பாருங்க. ஆமா, இதான் கணக்கு. இந்த இண்டிகோ விலை வந்து 1.15 சொல்லுது. இன்னும் பேசிக்கிடலாம். ரேட்டு வந்து 1.15 சொல்லுது. இன்னும் என்ன உண்டோ நம்ம குறைச்சி பேசிக்கலாம். இன்சூரன்ஸ் கரண்ட் 30 வரை லைஃப் இருக்கு. அதனால அந்த ஆப்ஷன் நல்லா பாத்துக்கிடுங்க. வாங்க அடுத்த வண்டி வாங்க பாப்போம். இது 2003 மாடல் MBF. 2003 மாடல் MBF இன்ஜின், 29 வரை லைஃப் இருக்கு. இந்த வண்டியினுடைய விலை வந்து 70 ரூபா சொல்லுதோம், குறைச்சி பேசிக்கலாம். TN69 தூத்துக்குடி மக்களுக்கு இது ஏத்த வண்டி. அதான் TN69 தூத்துக்குடி ஏரியாவில் உள்ளது வண்டி. ஆமா, அதாவது நீங்க மக்களே ஒரு சின்ன ஸ்கூல் பிள்ளைங்க நம்ம குழந்தைங்களுக்கு டிரைவிங் சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்தா உங்களுக்கு இந்த வண்டி அழகா எடுத்துட்டு போகலாம். நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும். சீக்கிரம் 10 நாள் 15 நாள்ல உங்களுக்கு டிரைவிங் கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணிடுவாங்க. ஆமா. அடுத்து இதுல என்னன்னா இந்த தூத்துக்குடி மக்களுக்கு இது முக்கியத்துவமா கொடுக்கேன். அந்த தூத்துக்குடி மக்கள் என் விளம்பரத்தை பார்த்தவங்க நேரே நீ எனக்கு போன் பண்ணிட்டு வந்தியெல்லாம் இந்த வண்டியை உங்களுக்கு நான் சௌரியமா தருவேன். எதனால சொல்லுதேன்னா இந்த வண்டி நம்பர் வந்து உங்களுக்கு உகந்தது. அந்தந்த ஆடியோ நம்பர் அந்தந்த ஆட்களுக்கே நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். அதாவது அந்தந்த ஏரியா தூத்துக்குடி தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி அந்த மாதிரி அந்த கண்ட்ரோல்ல இருக்க நம்பரை அவங்களுக்கே கொடுத்தா அவங்களுக்கு ஒரு திருப்தி, நமக்கு ஒரு திருப்தி. சங்கரவேல் நாகர்வேலு அப்படி. ஆமா, திருச்சி என்ன. அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா இதெல்லாம் அவங்களுக்கு அந்த வண்டி ஏத்த வண்டி. அந்த ஒண்ணுக்கும் சொல்லுவேன். அதே போல நீங்க எடுத்தாலும் அப்படி உங்க நம்பரை பார்த்தே எடுங்க. ஒரு வண்டி என்ன தவிர வேற ஆள்கிட்ட எடுத்தாலும் ஒரு பொதுமக்களுக்கு நான் சொல்லுத கருத்து என்னன்னா அந்தந்த வண்டி அந்தந்த நம்பரை பார்த்தே ஏரியா நம்பரை வச்சு யூஸ் பண்ணா ஒரு நம்ம ஊருக்குள்ள போகும்போதுல அடுத்த ஊர்ல போகும்போதுல வந்து நம்ம நம்பரை பார்த்த உடனே கேட்பாங்க, ஐயா எந்த ஊர்ல இருந்து வரிய? ஐயா நான் தென்காசில இருந்து வரேன், என் நம்பர்ல போனேன்னா அந்த நம்பரை என்ன காட்டி கொடுத்தோம். ஐயா அப்போ தென்காசில இருந்து ஒரு வாராரு, ரைட்டு நீங்க போயிட்டு வாங்கய்யா அப்படிம்பாங்க. இதுதான் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஒரே வண்டி
வண்டி எடுத்தாலும் எதை எடுத்தாலும் நமக்கு எது சேருமோ அதை மட்டும் பார்த்தே எடுங்க. இது நான் பொதுவா சொல்லிக்கிட்டு கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய வண்டியை பார்த்து எடுத்தா தான் அது நம்ம இந்த கண்ட்ரோல்ல உள்ள ஆளுங்கிறது தெரியும். அதுக்காக நம்மள காட்டி கொடுக்கறதே அப்படித்தான். நல்லவங்களா கெட்டவங்களா காட்டுறதே நம்பரே காட்டி கொடுத்துறேன். அடுத்து வந்து இண்டிகா. ஆமா, மாடல் இந்த வண்டி வந்து 2008 மாடல். 2008 மாடல் TN 33. எங்க உள்ள வண்டி என்னாச்சு? இது 33ங்கும் போதுல அப்புறம் வந்தது திருச்சி பக்கம் வரும். ஆமா அது TN 33 திருச்சி மக்கள். நீங்க அழகான சூப்பர் வண்டி ஒண்ணு இருக்கு, நீங்க வாங்க இதனோட சொல்லுங்க. ஆமா, அது வந்து 28 வரை லைஃப் இருக்கு. 28 வரைக்கும் லைஃப் இருக்கு. ஆமா, இன்சூரன்ஸ் கையில இருக்கு. பவர் விண்டோவா இல்ல, சாதாயா எல்லாமே சாதா. ஆனா ஏசி ஒர்க்கிங், ஏசி கேஸ் முத கொண்டு இருக்கு, எல்லாம் அருமையா இருக்கு. டோர்ல எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது, நல்லா இருக்கு. நல்ல தெளிவான டிங்கரிங் வேலை எதுவுமே இல்ல. அதாவது மக்களே, நான் ஏற்கனவே நிறைய வீடியோல நம்ம பேசியிருக்கோம், எந்த வண்டி எடுத்தாலுமே நமக்கு ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருக்கத்தான் செய்யும், அதை பார்க்கத்தான் செய்யணும். பழைய வண்டிங்கும் போது நமக்கு டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தேவையானது நம்ம செலவு பண்ணி வச்சுக்கலாம். ஆனா நம்ம கொடுக்கக்கூடிய கண்டிஷனு நல்ல இன்ஜினா இருக்கும், வண்டி ஓட்டிட்டு போகக்கூடிய கண்டிஷன்ல நாங்க கொடுப்போம். உங்க டேஸ்ட், அதாவது நீங்க வீடை எப்படி அழகுபடுத்துறீங்க, அதாவது சாதாரண டிவிய LED டிவி ஆக்குறீங்க, அது வீட்டோட அழகு. அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய வண்டி கார் தான், இதை நீங்க அழகுபடுத்திக்கிறது அது உங்களுடைய விருப்பம். அது மட்டும் இல்லாம இப்ப அண்ணாச்சி ஒரு சின்ன ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? நம்ம அண்ணாச்சியோட ஸ்கிரீன்ல நம்பர் கொடுப்போம். ST மீடியா நேயர்களுக்கு ஒரு முக்கியமான பதிவு என்னன்னா, நீங்க வாங்க தோரணமலையில இறங்கி அண்ணாச்சி நம்பருக்கு போன் போடுங்க. அண்ணாச்சி காரை எடுத்துட்டு வருவாரு, உங்களை கூட்டிட்டு வருவாரு. இங்க இருக்கக்கூடிய ஒரு 7-8 கோயில சுத்தி பாப்பாப்ல. உங்களுக்கு விருப்பம் இருந்தா கார் எடுக்கலாம், இல்லன்னா சுத்தி பார்த்ததுக்கு அண்ணாச்சி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். எதுவும் நினைப்பாங்களோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஐயோ காசு பணம் கேட்பாருன்னு எதுவுமே நினைக்க வேண்டாம். இதுதான் அண்ணாச்சியோட அன்பான உள்ளம். ஆமா, அதனால நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, தோரணமலை முருகன் கோயிலுக்கு வந்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பு கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும். ஆமா, தோரணமலை இன்னைக்கு இருக்கிறதுல வந்து எல்லாம் நல்லா இருக்கும், எல்லோருக்கும் நல்லதே கொடுக்காரு அவரு. அதனால உங்களுக்கு விருப்பப்பட்டவங்க, நீங்க அது தெரியாத கோயில் இருக்கிறதுனாலதான் மீண்டும் சொல்லுவேன். அது சித்தர்கள் குடியிருந்த இடம், 41 சித்தர்கள் அது இருந்த இடம். அந்த இடத்தினுடைய அம்சமே தனி. தோரணமலை முருகன் கோயில் வந்து அவ்வளவு பிரமாதமா இருக்கு. அது என் பக்கத்துல 3 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கு. அதனால மீண்டும் சொல்லுவேன், கல்யாணி அம்மன் கோயில்னு ஒண்ணு இருக்காங்க. குழந்தை இல்லாதவங்க அதுங்க வந்து ஒரு 3 தடவை விளக்கு போட்டியெல்லாம் குழந்தை உடனே கிடைக்கும். அதுக்கு என்ன பக்குவமோ என்கிட்ட நாடலாம். அடுத்தால பிரம்ம கல்யாணின்னு இருக்கா, அதுவும் நம்ம கோயில் வந்து சிவன் கோயில் தான். அங்க பணம் கொடுக்கவா, அவ வந்து பரம கல்யாணி, இவ நித்திய கல்யாணி. அதனால இந்த கோயிலெல்லாம் நான் சுத்தி காட்டுறதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதனால நீ வாங்க, நீங்களே டயத்தை ஒதுக்கி வாங்க. ஒரு நாள் டயத்தை ஒதுக்கி ஒரு நாளைக்கு முன்னாடி எனக்கு போன் பண்ணிருங்க. என்ன அனைத்தும் கிடைக்கும், நல்லதே நடக்கும், எல்லா பாக்கியங்களும் உங்களுக்கு சேரும். அதாவது நீங்க கார் எடுக்க வந்தா காரையும் எடுத்துக்கலாம். ஆமா, இங்க உள்ள கோயில்களுடைய அனுக்கிரகங்களும் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும். அதான் என்னுடைய அண்ணாச்சி இது அம்பாஸ்டர். ஆமா, எனக்கே ரொம்ப பிடிக்கும் அண்ணாச்சி. அப்படியா? என்னுடைய அம்பாஸ்டரோட விளக்கம் என்ன, எப்படி இருக்கும், எந்த மாதிரி மாடல் இது? அம்பாஸ்டர்னா இது வந்து 2008 மாடல். 2008. ஆமா, இந்த வண்டியினுடைய மாடல் வந்து 2008. சரி, 28 வரை லைஃப் இருக்கு. TN 76. ஆமா. அடுத்தால 76ல இந்த வண்டி வருஷ நம்பர் சில பேர் கேட்பாங்க. சரி, 0344. அது எதுக்காக சொல்லுதேன் அப்படின்னா, சில ஆளுக்கு இது வருஷ நம்பர். ஜாதகம் பார்த்தே இந்த வண்டிக்கு வரலாம். நான் ஜாதகம் பெரும்பாலும் சொல்லுவேன். சரி, அடுத்த ஆன்மீகத்துல இருக்கிற எல்லா விஷயமே என்கிட்ட கேட்டுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாமே கேட்டுக்கலாம். அதுக்குதான் இந்த நம்பரை சொல்றேன். சரி, இது வருஷ நம்பர். இந்த நம்பர் நம்ம எடுக்கிறதுனாலே அதுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். அதே போல இந்த வண்டி ஒரு கூட்டத்துல போய் நின்னாலும் அந்த நம்பரை பார்த்த உடனே நம்மள பெரிய ஆட்கள்லாம் ஐயா இந்த வண்டியுடைய இது அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு ஆப்ஷன் இந்த வண்டியில இருக்கு. அடுத்தால இந்த வண்டியில வந்து HM+ இன்ஜின் இருக்குது. HM+ இன்ஜின். கியர் பாஸ் கிடக்குது வந்து 5 கியர். ஆமா, இசுசு கியர் பாஸ் கிடக்கு. 28 வரை லைஃப் இருக்கு. பவர் ஸ்டேரிங் சாதாதான் இருக்கு, நம்ம பவர் வேணா போட்டுக்கலாம். இப்போதைக்கு அது பிறந்ததோட அப்படியே இருக்கு, எல்லாம் பவர் இருக்கு. அந்த சாதா ஸ்டேரிங் தான் இருக்கு. கியர் பாஸ் வந்து சேர்ந்தாலே வந்தது. 5 கியர்காரங்க என்ன தெரியற தயார் பண்ணி கொடுத்தாங்களோ அதே கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி. அடுத்தால இந்த வண்டி 28 வரை லைஃப் இருக்கு. ஆமா, இதனுடைய சொல்லுவது வந்து 45,000 ரூபாய். 145 சொல்லுதோம் ரேட்டு. வாங்க, அது பேசிக்கலாம். 145 மக்களே ST மீடியா நேயர்களுக்கு இங்க நம்ம காட்டக்கூடிய கார் அனைத்துமே பிக்சட் ரேட்டு கிடையாது. ஆமா, நீங்க நேர்ல வாங்க,
அண்ணாச்சி நம்ம நயனார் அண்ணாச்சி எவ்வளவு குறைக்கணுமோ உங்களுக்கு குறைச்சு தருவாங்க. சரியா, ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, நேரடியா வாங்க. லொகேஷன் எங்கன்னு தெரியுமில, நீங்க எங்க இருந்தாலும் தோரணமலைன்னு மட்டும் சொன்னா போதுங்க, அவ்வளவுதான், நேர கடைக்கே வந்துடலாம். டிக்கெட் எடுக்கிறது நீங்க சொல்லியே எடுக்கலாம். நீங்க மெட்ராஸ்ல இருந்து வந்தாலும் தென்காசி தோரணமலை போகணும்னு சொன்னா போதும். நீங்க அமெரிக்கால இருந்து வந்தாலும் கூட தென்காசி தோரணமலைன்னு சொன்னா கொண்டாந்து கோயிலே விட்டுருவாங்க. சரியா, அடுத்து வண்டி ஆம்னி. அடுத்தால ஒரு வீட்டு யூஸுக்கு, கடை யூஸுக்கு அருமையான வண்டின்னா ஆம்னி, மாருதி இல்லையா அண்ணாச்சி? மாருதி கம்பெனில ஒரு ஆம்னி வீட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஹோம் யூஸ், வீட்டு யூஸ். அடுத்தால நம்ம கடைக்கு ஒரு தொழில், ஒரு ரோட்டு ஓரமா ஒரு கடை வச்சிருக்கீங்க, வீட்டுல இருந்து தயார் பண்ணி நம்ம கார்ல கொண்டு வரணும் அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது இந்த ஆம்னி. அது போக இந்த வண்டியினுடைய மாடல சொல்லுது 99 மாடல். 99. ஆமா, 28 வரை லைஃப் இருக்கு. 28 வரை லைஃப் இருக்கு. சரி, எம்பிஎஃப் முத வந்தது 99ல தான் எம்பிஎஃப் வந்தது. ஆமா, அந்த வண்டியினுடைய கார்பெட்டரை விட்டு எம்பிஎஃப் முதல்ல வந்த வண்டி 99 மாடல், 28 வரை லைஃப் இருக்கு. எம்பிஎஃப் இன்ஜின், அது போக பவர் பிரேக் ஆன்லைன் பண்ணிருக்கு. பவர் பிரேக். ஆமா, ஆம்னியை பொறுத்தளவுல முக்கியமா எம்பிஎஃப் இன்ஜின், எந்த பால்ட்டுமே வராது. ஆமா, தைரியமா நம்ம பாடி எங்க வேணாலும் போலாம். என்ன சொன்னீங்க? பவர் பிரேக். ஆமா, ரேட் வந்து 85 ரூபா. 85 ரூபா அங்க ரேட் வந்து. நேர்களே, இது வந்து பிக்சர் ரேட், நாங்க எந்த வண்டிக்குமே சொல்லல. நேர்ல வாங்க, எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைச்சிட்டு சந்தோஷமா எடுத்துட்டு போங்க. சரியா, அடுத்த வண்டி என்னாச்சு? ஆமா, சரியா, அடுத்து அருமையான வண்டி ஜென், மாருதி ஜென். ஆமா, மாருதி ஜென் 2097 மாடல். 97 மாடல். ஆமா, வண்டி 28 வரை லைஃப் இருக்கு. 28 வரைக்கும் லைஃப் இருக்கு. வண்டி இருக்கு, லைஃப் இருக்கு. அருமையான வண்டி, ஒயிட் கலரு. என்ன வண்டியினுடைய அருமை, தெளிவா இது வந்து ஜென், மாருதி ஜென். ஆமா, மைலேஜ் நல்ல மைலேஜ் கிடைக்கும். 22 வரை கிடைக்கும். 22 வரைக்கும் கிடைக்கும் மக்களே. மாருதி ஜென் லோ பட்ஜெட். ஆமா, மைலேஜ் நல்லா கிடைக்கக்கூடியது. நீங்க ஒரு பைக் வாங்குற ரேட்டை விட கம்மி. நீங்க பைக் வாங்கினா 80 ரூபா, 90 ரூபா, 1 லட்சம், 1.5 லட்சம் போகணும். ஆமா, நீங்க ரொம்ப கம்மி, ஒரு 40,000 ரூபாய் கொண்டு வந்தாலே நம்ம அண்ணாச்சிட்ட எந்த கார் வேணாலும் வாங்கிட்டு போகலாம். இந்த வண்டியினுடைய விலை வந்து 70 ரூபா சொல்றோம். 70 ரூபாய் சொல்றாங்க. பிக்சர் ரேட் கிடையாது. ஆமா, இந்த வண்டிக்கு நாங்க சொல்லக்கூடிய வண்டி எல்லாமே பிக்சர் ரேட் கிடையாது. ஸ்டார்டிங் ரேட் மட்டும் தான் சொல்லியிருக்கோம், 40,000 ரூபாய். நீங்க வாங்க, உங்களுக்கு பிடிச்ச வண்டியை எடுத்துட்டு போங்க. பிடிச்ச ரேட்டு கேளுங்க. சந்தோஷமா அண்ணாச்சி தருவாங்க. ஆமா, சரி அண்ணாச்சி, அடுத்த வீடியோல பாப்போம். நீங்க வரக்கூடிய வண்டியில மக்களுக்கு நேரடியாவே பதிவு பண்ணுங்க. சரி, வரக்கூடிய மக்களே, இந்த எஸ்டி மீடியா நேயர்களுக்கு ஒரு முக்கியமான கவனம். அண்ணாச்சி, எஸ்டி மீடியா நேயர் நாங்க அங்க இருந்து வந்திருக்கோம் சொன்னா எங்க யூடியூப் நேம சொல்லிட்டீங்கன்னா அவங்க நீங்க எதிர்பார்த்த விட விலை கம்மியா தருவாங்க. அப்படி கண்டிப்பா செய்ய முடியும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, எல்லாருக்கும் பயனுள்ளதா பண்ணுங்க. சரியா, நன்றி, வணக்கம்.